அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராதேஸ் கிச்சன். இன்றைய சமையல் அதிக ஞாபக சக்தி தரக்கூடிய வல்லாரை துவையல். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்குவோம். காஞ்சதும் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கலாம். உளுந்து செவக்கணும். செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கங்க. அதோட சின்ன வெங்காயம் 50 கிராம் சின்ன வெங்காயம் குறுக்க கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கங்க. பூண்டு ஒரு 11 பல்லு இதோட சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கங்க. இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பொன்னிறம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. வதக்குனதுக்கப்புறம் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து குறுக்க கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல. புளி சேர்க்காதனால தக்காளியை கொஞ்சம் பெருசாக சேர்த்துக்கணும். புளி சேர்த்தா மருத்துவ குணம் கிடைக்காது. அதனால் புளியை தவிர்த்துருங்க. எல்லாம் நல்லா மசிய வதக்கிங்க. வதக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்து அதையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வல்லாரை 200 கிராம் இதோடு சேர்த்து வதக்கலாம். வல்லாரையை நல்லா வதக்கிங்க. கூட கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிங்க. கூடி தேங்காய் இதோட சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. வதக்குனதும் அதை இறக்கி ஆற விட்டுறலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 டம்ளருக்கும் ரொம்ப குறைவாக தண்ணி. ஏன்னா துவையல்னா கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றி அரைங்க. அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்து 1 டீஸ்பூன் போட்டு அதுவும் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்குவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிச்சதை கொட்டிடலாம். கொட்டி ஒன்றா கலந்துக்கங்க. அருமையான வல்லாரை துவையல் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.